வெல்கம் டு ட்ரிக்ஸ் இன் மேக்ஸ். ட்ரிக்ஸ் இன் மேக்ஸ் சேனல்ல வேதிக்ஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செம ஃபாஸ்டா போறதா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே பர்சன்டேஜ் ட்ரிக்ஸ்ல ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டாச்சு. இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஓகேயா? நீங்க பார்க்கலைன்னா பார்ட் 1 போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இங்க நம்ம கொஸ்டின் நல்லா நம்ம வாட்ச் பண்ணணும். என்ன இருக்கு? 9% ஆஃப் 27 பிளஸ் 27% ஆஃப் 9 இருக்கு. ஓகே, 2.11 இருக்கு. ஸோ இப்போ இதுல நம்ம வந்து ஏதாவது காமனா எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இது தனியா செஞ்சு இதை தனியா கண்டுபிடிச்சு ரெண்டையும் பிளஸ் பண்ணி போனா ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கும். நம்ம ஷார்ட்டா சீக்கிரமா பண்ணணும். அதான் நம்மளுடைய எய்மு. ஸோ ஓகே, அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இதுல ஏதாவது காமனா எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். நமக்கு என்ன நம்பர் இருக்கு? 27 காமனா இருக்கு ரெண்டுத்துலயும் இருக்கு. பட் இது வந்து பெர்சன்டேஜா இருக்கு, இங்க நம்பரா இருக்கு. ஸோ அப்ப ரெண்டையும் ஒரே இதா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஒண்ணு இது ரெண்டையும் நம்பரா கன்வெர்ட் பண்ணணும், இல்லை இது ரெண்டையுமே பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப இது ரெண்டுமே நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்க போறோம். அப்ப என்ன பண்ணுவேன்னா, இந்த 27 அப்படியே இங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிப்பேன், இதை இங்க கொண்டு வந்துடும். இது நம்ம இன்டர்சேஞ்ச் டெக்னிக் ஏற்கனவே உங்களை பார்த்திருக்கோம். இன்டர்சேஞ்ச் டெக்னிக் முக்கியமான இன்டர்சேஞ்ச் டெக்னிக் என்னன்னா, x percentages of y which is equal to y percentages of x. ஓகேயா? இதான் அந்த ரூல். சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இப்படி சேஞ்ச் பண்ணனால அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. அப்ப நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா, 2.11% ஆஃப் என்ன வரும்? 27. அதே மாதிரி இங்க இது அப்படியே வச்சுப்போம், 9% ஆஃப் 27. இப்ப நான் 27 நம்பர்ல கொண்டு வந்துட்டேன். சோ இப்ப நான் 27 நான் வந்து காமனா எடுத்துப்பேன். 27 எடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு? 9% ஆஃப் பிளஸ் நடுவில் இருக்கு, பட் பர்சன்டேஜ் இது ரெண்டும் இருக்கு காமனா. அப்ப 27% ஆஃப் எடுத்தாச்சு. இன்னும் ரிமைனிங் என்ன இருக்குன்னா 9% ஆஃப் 9% பிளஸ் 2.1. இது ரெண்டு தான் இருக்கு பேலன்ஸ். அப்போ ரெண்டையும் நம்ம பிளஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 11.11% ஆஃப் 27. நம்ம ஏற்கனவே வந்து பர்சன்டேஜ் ஃபிராக்ஷன் டு பர்சன்டேஜ் டேபிள் பார்த்திருக்கோம். சோ அந்த டேபிள் படி பார்த்தோம்னா 11.11 நம்மளுக்கு என்ன ஆன்சர்னா 1/9. ஓகேயா? அப்போ 1/9 இன்டூ 27 எழுதிக்கலாம். அப்ப 9 டேபிள் 27 எத்தனை டைம் வரும்? 3 டைம். அப்ப நம்மளோட ஆன்சர் என்னது? 3. இவ்வளவு ஃபாஸ்டா போட்டோம். நம்ம வந்து அந்த டேபிள் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணியிருந்தோம்னா அதை எப்படி ஈஸியா பண்றதுன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். புரியலன்னா அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேயா? சோ அப்ப 11.11% வேல்யூ நம்மளுக்கு தெரியும். சோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு என்னது? 1/9. அப்ப ஈக்குவலன்ட் வேல்யூ வந்து 1/9. சோ அப்ப 9 அவருக்கு நெக்ஸ்ட் செம்ம பாருங்க. இப்ப இதுல வந்து இதுல நம்மளுக்கு ஏதாவது காமனா எடுக்கிற மாதிரி இருக்கான்னு பாக்கலாம். 42 இருக்கு, பட் 42 வந்து இங்க பர்சன்டேஜா இருக்கு, அங்க நம்பரா இருக்கு. சோ அப்ப நம்ம இதை ரெண்டுத்தையும் ஒரே இதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்ப இதை 42 பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணா அது நம்மளுக்கு ஈஸியா இருக்காது. பிகாஸ் பர்சன்டேஜ் நமக்கு எந்த பர்சன்டேஜ் ரொம்ப ஈஸியா இருக்கும்? 50%, 100, 25, 110 இந்த மாதிரி தான் ஈஸியா இருக்கும். சோ அப்ப அதனால 42 கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கும். அதனால 42 வேண்டாம். சோ அதை பர்சன்டேஜ் இருக்க வேண்டாம், அதை நம்ம நம்பரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ அப்ப நம்ம இன்டர்சேஞ்ச் டெக்னிக் யூஸ் பண்ணி இதை இங்கேயும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா 12.3% ஆஃப் 42 எழுதலாம். ஓகே, ரெண்டும் சேம் தான். இந்த பிளஸ் இது அப்படியே எடுத்துக்கும் 44.33% ஆஃப் 42. இப்ப என்ன பண்ணுவோம்? நமக்கு இதுல 42 காமனா இருக்கா? சோ அப்ப 42 அப்படியே வச்சுப்போம். ரிமைனிங் என்ன இருக்கு? நம்மளுக்கு பர்சன்டேஜ் ரெண்டு வேல்யூ இருக்கு. 12.3%. நடுவில் என்ன இருக்கு? நம்மளுக்கு பிளஸ் சிம்பிள். சோ பிளஸ் 4.33%. சோ இது ரெண்டையும் தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்ப ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 16.66%. இது வந்து 12.33. இது 12.33. ஓகேயா? 16.66% கிடைக்கும். 16.16% ஆஃப் 42னா நம்மளுக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே டேபிள்ல ஃபிராக்ஷன் டு டெசிமல் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். பர்சன்டேஜ் கன்வெர்ட் இருக்குல்ல டேபிள், ஃபிராக்ஷன் டு பர்சன்டேஜ் கன்வர்ஷன் டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிள் படி பார்த்தோம்னா 16.66% நம்மளுக்கு 1/6. ஸோ 1/6 ஆஃப் 42 அப்படின்றது நம்மளுக்கு என்ன? 7 டைம் கிடைக்குமா? அப்ப ஆன்சர்ன்றது 7. ஓகேயா? நம்ம வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காண்டி ஒரு டீட்டெயிலா பண்ணிட்டு இருக்கேன். நீங்க டக்குன்னு பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம்? டக்குன்னு இது இன்டர்சேஞ்ச் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும்? 42 தான் காமன் ஆகுது. நம்ம டேரக்டா இந்த ஸ்டெப் போயிடலாம். அப்ப 42 எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஜஸ்ட் ஆட் பண்ணி நீங்க எழுதிட்டா சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 1/6. இப்ப டேட்டா இங்க வந்துருமா? அப்ப இதோட வேல்யூ நமக்கு தெரியும் 1/6. 6 இது பண்ண 7. ஓகே, ரொம்ப ஃபாஸ்டா கால்குலேட் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் சம் தரேன்.
ப்ராக்டிஸ் சம். ஓகே, நீங்க வந்து ப்ராக்டிஸ் எவ்வளவு தூரம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவு தூரம் அப்பதான் உங்களுக்கு வந்து அது பார்த்தோன்னே அந்த சம்ம பார்த்தோன்னா நமக்கு இந்த இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியணும்னா நீங்க வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேயா? ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம் தரேன், நீங்க ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதான் உங்களுக்கான ப்ராக்டிஸ் சம். ஓகேயா? 25% ஆஃப் 190 மைனஸ் 30% ஆஃப் 25. ஓகேயா? 25% நமக்கு வந்து கண்டுபிடிக்கிற ஈஸி தானே. ஸோ அதனால நீங்க இதை பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, பண்ணிட்டு நீங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ட்ரிக்ஸ் இன் ஆக்ஷன்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.